வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே கேஜிஎஃப்பில் பொங்கல் வந்தாச்சு போல். பொங்கல் விழா கேஜிஎஃப்பில் 12ஆம் தேதி நேற்று நடந்தது. அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்க போகலாம், போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அருமையான அந்த மண் பானையில் தரையில் விறகடுப்பு வச்சு சமைக்கிறாங்க. பொங்கல் வைக்க போகிறாங்க. இது இங்கே பார்த்துருக்கீங்களா? கேஸில் தானே வச்சிட்ருக்கோம் நம்ம. அங்கே பாருங்கள், அந்த பொங்கல் பானை என்ன குஷியாக, ஆஹா, சும்மா அப்படியே நொங்கு நுரையுமா தள்ளிட்டு வருது பாருங்க. அருமையான விஷயம். சூப்பர் சூப்பர். பொங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆச்சு, பொங்கலோ பொங்கல். அந்த பொங்கலை அருமையான முறையில் வச்சு அதை தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் அருமையாக தொடர்ந்தன. அதையெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நேரில் பார்த்தவங்க அதிர்ஷ்டக்காரங்க, வீடியோவில் பார்க்குறவங்க பாதி அதிர்ஷ்டக்காரங்கிற மாதிரி இதுலையாவது பாருங்கள் நிம்மதியாக. பாருங்கள், என்ன ஒரு ஆட்டம் பாருங்கள். ஆஹா, அந்த குரூப் ஃபோட்டோவில் எத்தனை பேர் அந்த அழகாக நிற்கிறாங்க வரிசையாக யூனிஃபார்ம் போட்டுட்டு. அந்த கலங்கல் வனத்தினுடைய அந்த பச்சை கலர் டிஷர்ட்டையும் பொங்கலுக்காக வேஷ்டியும் கட்டிட்டு வந்திருக்காங்க. ஆண்கள் எல்லாம் அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், வள்ளி கும்மி ஆட்டம் இறை வணக்கத்துடன் தொடங்கியது. உற்சாகமான ஆட்டம், உச்சகட்டமான ஆட்டம். கொஞ்சம் பேர் இருந்தாலும் நிறைவாக ஆடுறாங்க, மனதோடு ஆடுறாங்க. அந்த ஆட்டத்தை பாருங்கள், என்ன ஒரு நளினம், என்ன ஒரு அழகு. ஆஹா, ஏனோ தானோ அப்படி இல்லை, நல்லா ஆர்வத்தோட நம்ம பொங்கல் விழா, நம்ம வனம், நம்ம கலங்கள் அப்படிங்கிற அந்த உணர்வோடு அந்த ஆட்டம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கும்போது உணர முடியும் உங்களால். சரிங்களா? சாதாரணமாக ஆட்டம் தான் எல்லோரும் ஆடுவாங்க. இப்படி தான் வள்ளி கும்மி ஆடுவாங்க. எல்லோரும் இப்படி தான் ஆட முடியும், வேறு விதமாக ஆட முடியாது இந்த ஆட்டத்தை. அந்த மண் வாசனை, ஈடுபாடு, அதுதாங்க அந்த ஆட்டத்தோட பெரிய சிறப்பே. அதான் இங்கே பாருங்கள், அடுத்து பூஜை நடக்குது. பொங்கல் வச்சாச்சு. அந்த பொங்கலை சூரிய பகவானுக்கும் மற்ற கடவுள்களுக்கும் படைச்சு அருமையாக அந்த பூசாரி அவர்கள் நல்ல அந்த தீபாராதனை எல்லாம் காட்டுறாங்க. மக்கள் பாருங்க, பவ்யமா, திவ்யமா, அழகா, அமைதியா, பக்திமயமா, அசையாம ஆடாம நின்று அந்த காட்சிகளை ரசிச்சிட்ருக்காங்க. அடுத்து பாருங்க, அந்த வாயில்லா ஜீவன், ஆனால் நமக்கு பயனுள்ள அந்த ஜீவனுக்கு முறையாக கற்பூர தீபாராதனை காமிக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு நன்றி அறிதல்னு கூட நம்ம வச்சுக்கலாம். நமக்கு பயனுள்ள வகையில் மற்றவங்க இருக்கும்போது அவங்களுக்கு நாம் நன்றி சொல்கிறது ஒரு நல்ல மனித பண்பாடும் கூட. வாயில்லா ஜீவன் தான் நிச்சயமாக கொடி பிடிக்காது, கோஷம் போடாது, ஏன் எனக்கு பூஜை பண்ணலைன்னு கண்டிப்பாக கேட்காது, இல்லைங்களா? ஆனால் நாம் மனிதர்கள் தானே, நமக்கு ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? நன்றி அறிவித்தல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இருக்க நல்லது கெட்டது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அது கேட்காமலே நம்ம அதை செய்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுடைய மனித பண்பு, மனித நேயம். ஏன்னா விலங்குகள் அப்படின்னு ஒரேடியாக ஒதுக்க முடியாது. பல விலங்குகள் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. எங்கேயோ ஒன்று பாதகமாக இருக்கிறத நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்க முடியாது. அடுத்து பாபு அவர்கள் உரையாற்றுகிறார்கள். வழக்கம் போல ஒலிப்பதிவு சரியில்லை. ஆகவே அந்த அவருடைய வாழ்த்தை நான் சொல்லிவிடுகிறேன். இந்த விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். பேசிய அனைவருமே மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியின் தன்மையை அறிந்து அது தொடர்பான வகையில் பேசினார்கள்.
முழு முதற் கடவுள் விநாயகருக்கு அருமையாக பூஜை செய்யப்பட்டது. விபூதி பிரசாதங்களை அனைவரும் பயபக்தியுடன் பாங்காக பண்பாக ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட நாம் இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். இது போன்ற நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடைபெறுவது மிகவும் அவசியம். ஏனெனில் ஒரே வேலை 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 என்று ஓடிக்கொண்டிருக்கும் நமக்கு இது போன்ற சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் பெரும் உற்சாகத்தை தரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த ஆண்டு பொங்கல் விழா வனம் ஒன்றில் கேஜிஎஃப் சார்பில் அருமையாக இனிமையாக நடைபெற்றது. அதனால் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இது போன்ற தொடர்ந்த விழாக்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நாமும் மனம் சலியாமல், உடல் தளராமல் தொடர்ந்து அவற்றில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு சுழற்சி முறையில் நமது ஆரோக்கியத்திற்கும் நல்லது. நாம் செய்வதே பெரிய காரியம். வனத்தை உருவாக்குகிறோம். நாளைய ஆக்சிஜன் கம்பெனி தான் எது? நாளைய தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லும் அருமையான ஒரு ஏற்பாடு என்ன என்றால் மரங்கள் மரங்கள் மரங்கள். வேறு அனைத்தையும் மறந்து விடுங்கள். மரங்களை உற்பத்தி செய்வது நமது தலையாய கடமையாக கொண்டிருக்கிறோம். அதில் நாம் வெற்றி கண்டு கொண்டே வருகிறோம். இதே உற்சாகத்தோடு பல வனங்களை நாம் உருவாக்க வேண்டும். சரி, மற்றவங்களையும் பார்ப்போம். மனித சேவை திருவிழாவை மறந்து விடாதீங்க. 23ஆம் தேதி வரைக்கும் பொருட்கள் கொடுக்கலாம். 26ஆம் தேதி பகிர்ந்தளிக்கப்படும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.